ஜூலை 27 இப்போ 2025 இப்போ தான் வாங்கினேன். ஆடி 18ஆம் பெருக்குக்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட் நல்லா பார்த்துக்கோங்க. 32,710 ரூபா ஜிஎஸ்டி எல்லாம் சேர்ந்து 250 கிராம் வாங்கியிருக்கேன். 999 காயின் வந்து வாங்கி சேவ் பண்ணி வைங்க. ஃப்யூச்சரில் வந்து நல்ல விலை ஏறுன்றாங்க. கோல்டை விட வந்து சில்வர் வந்து கொஞ்சம் விலை ஏறினாலே பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா நல்ல லாபம் கிடைக்கும். அப்பப்போ உங்களால் முடிஞ்ச ஒரு 10 கிராம் 20 கிராம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்து வைக்கிறது நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சில்வர் காயின் வாங்கினேன்னு சொன்னேன்ல பாரு. அன்னைக்கு வந்து 1 கிராம் 126 ரூபாய் இருந்துச்சு. நான் என்னைக்கு வாங்கினேன்னா 27/7/2025 ஜூலை வந்து 27ஆம் தேதி வாங்கினேன். 3 கடையில் விசாரிச்சு தான் வாங்கினேன். உடனே வாங்கலை, ஜிஆர்டியில் விசாரித்தேன், தங்கமயிலையும் கேட்டேன், கல்யாண்லையும் எவ்வளோ வந்து வேஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா போட்டுறாங்கன்னு. இந்த 3 கடையிலையுமே வந்து ஜிஎஸ்டி வந்து 3% தான், வேஸ்டேஜ் தான் நமக்கு மாறுது. ஜிஆர்டியில் போய் வாங்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா 1.25 ரூபாய் 1 கிராமுக்கு எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் 250 கிராம் வாங்குறீங்க, அதுக்கு 1.25 250 கிராமுக்கும் மல்டிபிள் பண்ணிக்கிற சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா 1.25 ரூபாயை வந்து 1 ரூபாய் போட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. 250 கிராமுக்கு இன்ட்டு 1 ரூபாய் அப்படின்னா 250 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேஸ்டேஜ்ன்ற மாதிரி போட்டு எனக்கு கொடுத்தாங்க. தங்கமயிலில் கேட்டப்ப 1 கிராமுக்கு 6 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும்னாங்க. 250 கிராம் இன்ட்டு 6 ரூபான்றப்ப 1500 ரூபாய் வந்து வேஸ்டேஜ் போட்டாங்க. கல்யாணில் கேட்டப்ப 7%. அப்படின்னா நான் வாங்குற அன்னைக்கு சில்வர் 1 கிராம் 126 ரூபாய் இன்ட்டு 7%ன்றப்ப 8 ரூபாய் 82 பைசா வந்துச்சு. அதாவது கல்யாணில் 8 ரூபாய் 80 பைசான்னு வச்சா கூட 250 கிராமுக்கு 8 ரூபாய் 80 பைசான்றப்ப 2200 ரூபாய் வந்தது. ஜிஆர்டியில் வெறும் 250 ரூபாயும், தங்கமயிலில் வந்து 1500 ரூபாயும், கல்யாணில் 2200 ரூபாயும் வந்து இது வந்து வேஸ்டேஜாக போட்டாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து எல்லா கடையிலையும் ப்ளஸ் 3% தான். நமக்கு வந்து ஜிஆர்டியில் தான் ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு நான் வந்து ஜிஆர்டிலேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்.